ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த நியூஸில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.15% க்ரீன்லையும், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.54% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க, 2012க்கு பை பண்ணியிருக்காங்க. FIS நெட் செல்லர்ஸாக இருக்காங்க, 2547 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,558, 25,614 and 25,704. Support based on pivot points 25,378, 25,322 and 25,232. Bank Nifty resistance based on pivot points 53,273, 53,392 and 53,585. Support based on pivot points 52,887 and 52,767 and 52,574. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 6:35 AM 0.19% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி க்ரீனில் தான் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி என்னென்ன நியூஸ் பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபோசிஸ் 17 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஆன கேலக்ஸி ஸ்பேஸ் சொல்யூஷனில். ஸோ ஈக்விட்டி மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா IIFL ஃபினான்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க கோல்ட் லோன் பிஸ்னஸில். ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுக்கிறாங்க. இனிமேல் அவங்க கோல்ட் லோன் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க IIFL ஃபினான்ஸ்க்கு. டிவிஎஸ் கிரெடிட், பேரிங் ஈக்விட்டி, கெனரா கேபிட்டல்லாம் ஷார்ட் லிஸ்டர்ஸ் பிட்டர்ஸாக இருக்காங்க. எதுக்காகனா டு அக்வயர் 100% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்காக. எதுலனா இண்டோஸ்டார் ஹோம் ஃபினான்ஸ். இது வரைக்கும் இண்டோஸ்டார் ஹோம் ஃபினான்ஸ் 100% சப்சிடரியாக இருக்குது. இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸோட சப்சிடரியாக இருக்குது. இந்தியா 3rd largest எக்கனாமியாக மாறும்னு சொல்லிட்டு S&P குளோபல் சொல்லியிருக்காங்க. பை த இயர் ஆஃப் 2030 2031 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ 100% க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, காந்தா பிராண்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் பிராண்ட்ஸ்ன்றவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் மை ட்ரிப்பும் டாப் இந்தியன் ஃபர்ம்ஸில் என்ட்ரு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரைசிங் பண்ணுறதுக்காக 3,014 crore ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக ப்ரமோட்டர் குரூப் கம்பெனிஸ் அண்ட் அதர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 240 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டையும் இவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. QIPக்கான அப்ரூவல் ஃபார் 3,000 crore. NTPC ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு அப்ரூவல். போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 11,130.98 crore அப்ரூவல் யார்ட்டேருந்துன்னா தாரிப்பள்ளி சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ் 2 கிட்டேருந்து. அது மட்டும் இல்லாமல் 9,790.87 crore இவங்களுக்கு கிடச்சிருக்கு. சிப்பாத் சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ் 3. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க வைத்தியநாதன் அவர்களை MD அண்ட் CEOவா ஃபார் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு. இவங்க பதவிக்காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா December 19, 2024 ஸ்டார்ட் ஆகுது. IOB இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2021-22 ரீஃபண்ட் கிடச்சிருக்கு. அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 123.9 crore. ஃபோனெக்ஸ்மென்ஸான சப்சிடரியான கேஸ்பர் ரியாலிட்டி ஹையஸ்ட் பிட்ராக டிக்ளேர் ஆகியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் 2 prime city centric plots இன் பஞ்சாபில் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 891 crore. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்ட்னர்ஷிப் வராங்க வித் நிவாபூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட. ஸோ இது மூலமாக அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்கோட சப்சிடரியான ஆக்சிஸ் கேபிட்டலுக்கு செபி ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் எந்த நியூ அசைன்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. எந்தெந்த இதுக்குன்னா மர்ச்சன்ட் பேங்கர், அரேஞ்சர் ஆர் அண்டர் ரைட்டர் ஃபார் எனி இஷ்யூரன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் டெப்ட் செக்மெண்ட்டில் இனிமேல் இவங்க எதுவும் அசைன்மெண்ட் பண்ணக்கூடாது, நியூ அசைன்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க செபி. SM ஆட்டோ ஸ்டாம்பிங்க்கு போர்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக. வைபவ் காடன்றவங்கள CFOவா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது இன்னிலேருந்து September 20 அமலுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே September 19 ஜென்ரல் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு சுரேஷ் ஜக்லேன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க SM ஆட்டோ ஸ்டாம்பிங்.
ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்ரூவல் 50 per share சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் என்டைல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:6ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ். ராணே ஹோல்டிங்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. 51 ஸ்டேக் இன் ஜாயின்ட் வெஞ்சரில் அக்வயர் பண்ணுறாங்க. எதுலேருந்துனா ராணே எஸ்கே ஸ்டீரிங் சிஸ்டம்ஸ்லேருந்து. ஸோ யார்கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் என்எஸ்கே லிமிடெட் ஜப்பான் கிட்டேருந்து இதை அக்வயர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பொனான்சா போர்ட்ஃபோலியோ 2 சொல்லியிருக்காங்க. பை ஜூப்ளியன் ஃபுட்வேர் டார்கெட் ப்ரைஸ் 730. பை ரோசோல் டார்கெட் ப்ரைஸ் 599. பிரபுதாஸ் லீலாதர் சொல்லியிருக்காங்க 3 சொல்லியிருக்காங்க. பை ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பிளான் டார்கெட் ப்ரைஸ் 825. பை செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் டார்கெட் 3130. பை பல்ராம்பூர் சீனி மில்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 640 per share. ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக் ஃபார் ஃப்ரைடே கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு பை சொல்லியிருக்காங்க. டார்கெட் 1990 சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கொட்டக் மஹிந்திரா பேங்க் 1 day சார்ட் போட்டிருக்கேன். எஸ்டர்டே ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இது சஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட் டைமில் 1990 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1770 அரௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம்க்கான ஒரு சாய்ஸ் தான். அதே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா பை சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 80 சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா 1 day சார்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு 3 months அரௌண்டாக கன்சால்டேஷன்லேயே இருந்தது. ஸோ இன்றைக்கி இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டைமில் 80 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் பார்த்தோம் வி வைத்தியநாதன் அவர்களை திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் நெஸ்லி இந்தியாவுக்கு பைக் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2800 to 3000 சொல்லியிருக்காங்க. ஸோ நெஸ்லி இந்தியாவோட 1 day சார்ட் இது பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போயிட்டு பட் ஆனால் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்மில் 2800 இதோட ஹை பீக் இருக்குது பார்த்திங்களா 2800 அது to 3000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடிஆர்ஸ் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.70% க்ரீன்லையும், நாஸ்டாக் 2.49% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 1.26% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.93% க்ரீன்லையும், ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் 1.12% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 2.11% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.57% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் மட்டும் 0.56% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நல்லா க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட்டும் இன்றைக்கி க்ரீனில் தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு நல்லா தெரியுது. பட் இட் ஷுட் பி சஸ்டெயினாக தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.